Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுவாக நம்முடைய சமுதாயத்திலே மார்க்கம் என்ற அடிப்படையில் பல விஷயங்களை தவறாக விளங்கி கொண்டோ அல்லது சொல்லிக் கொடுக்கப்பட்ட அடிப்படையிலோ நம்முடைய சமூகத்திலே நிறைய மக்கள் நம்பி அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அப்படியான விஷயங்களில் இரண்டு கருத்துக்கள் நிலவக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற ஒரு விஷயம்தான், குர்ஆனை தூய்மை இல்லாமல், உது இல்லாமல் தொட இயலுமா? குளிப்பு கடமையானவர்கள், மாதவிடாய்க்காரிகள் அந்த குர்ஆனை ஓத முடியுமா என்பது குறித்துத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த குர்ஆனை குளிப்பு கடமையானவர்கள் ஓத முடியுமா என்பதிலும், உது இல்லாமல் குர்ஆனை தொட முடியுமா என்பதிலும் இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் நம்முடைய சமுதாயத்திலே மக்கள் மத்தியிலும் சரி, ஆலிம்கள் மத்தியிலும் சரி வலுவாக இருந்து வாரது நாங்கள் பார்க்குறோம். இதில் எந்த நிலைப்பாடு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஏற்புடைய நிலைப்பாடு. ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்லும்போது அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதரும் நமக்கு இது குறித்து ஏதாவது வழிகாட்டி இருக்கிறாங்களா என்பது குறித்து நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா இதை ரமலானுடைய மாதத்திலே இறக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய காலம் எத்தகையது என்றால் அதில்தான் திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதம் என்ன செய்யும் என்றால், ஹுதல் லின்னாஸ், மனித குலத்திற்கு வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஒரு வசனம் மாத்திரமே இந்த குர்ஆனை உது இல்லாமல் தொட முடியுமா, குர்ஆனை மாதவிடாய்க்காரிகள் ஓத முடியுமா, குளிப்பு கடமையான நிலையில் அதை ஓத முடியுமா, படிக்க முடியுமா என்பதற்கு மிக பெரும் ஆதாரமாக இந்த ஒரு வசனமே அமைந்திருக்கிறது. இது மோமீன்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இறக்கப்பட்ட ஒரு வேதம் அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் இறக்கப்பட்ட ஒரு வேதம். ஹுதல் லின்னாஸ், மனித குலத்திற்கு இது நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இது உலகத்தின் பொது மறையாகத்தான், பொதுவான ஒரு வேதமாகத்தான் இந்த வேதம் இறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்ட வந்த ஒரு பொது மறையாக அல் குர்ஆன் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த குர்ஆனை மக்கள் படித்தால் மாத்திரம்தான், குர்ஆனை சிந்தித்து உணர்ந்தால் மாத்திரம்தான் அவங்க மறுமை வெற்றி அடைய முடியும். இப்போ இது மோமீன்களுடைய, முஸ்லிம்களுடைய கைகளில் மட்டுமே இருந்தால், அடுத்தவர்கள் தொடக்கூடாது, அடுத்தவர்கள் அதை படிக்கக்கூடாது, அடுத்தவர்கள் அதை தங்கள் கரங்களில் தவளவிடக்கூடாது என்றால் இது உலக மக்களுக்கு எப்படி நேர்வழி காட்டும்?
என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உண்மையை நம்முடைய முஸ்லிம் சமுதாயமும் உணர்ந்திருக்கிறார்கள். ஏன்னு கேட்டால், அல் குர்ஆனை பற்றி பேசும்போது நாமும் சரி, நாம் தொட முடியும், அதை ஓத முடியும் என்ற கருத்தில் இருந்தாலும், இந்த கருத்துக்கு எதிரானவர்களும் சரி இந்த உண்மையைத்தான் வெளிப்படுத்துவார்கள். குர்ஆன் உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டும், படிப்பவர்களுக்கு நேர் வழிகாட்டும், அதை சிந்திக்கிறவர்களுக்கு நேர் வழிகாட்டும் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் இந்த மார்க்க சட்டம் என்று வந்துட்டால் தான் இல்லை, அது முஸ்லீம்கள் தான் தூய்மையாக இருக்கிறவங்க தான் தொடணும், தூய்மை இல்லாதவர்கள், மாதவிடாய்க்காரிகள், குளிப்பு கடமையானவர்கள் தொடவும் முடியாது, ஓதவும் முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். இது மதுஹபுகளில் வேண்டுமானால் இந்த சட்டம் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் நடைமுறை ரீதியாகவும் மார்க்கத்தின் அடிப்படையில் அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலையும் இப்படி ஒரு சட்டம் எங்கேயுமே எந்த ரூல்ஸ்லையும் கிடையாது. குர்ஆனை தொடுவதற்கு உது அவசியமானது. குளிப்பு கடமையானவர்கள், மாதவிடாய்க்காரிகள் இதை தொடக்கூடாது, ஓதக்கூடாது என்று இதை ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி இஸ்லாத்திலே இல்லாத ஒரு சட்டத்தை இவர்களாகவே உருவாக்கி சில ஆதாரங்களை தப்பும் தவறுமாக மக்கள் மத்தியிலே பேசியும் மக்கள் மத்தியிலே இதை பரப்பியும் வருகிறார்கள். இந்த நேரத்தில் இப்போ நாம் முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் குர்ஆனை படிக்க கேட்குறார் என்றால், எனக்கு உங்களோட குர்ஆன் ஒன்று கொடுங்க, நாங்கள் வாசித்து பார்க்கணும், உங்களோட குர்ஆனை தாங்க, அதை நாங்கள் வாசிக்க விரும்புகிறோம், இஸ்லாத்தை படிக்க விரும்புகிறோம் என்று கேட்கும்போது, நீங்கள் முதல் முஸ்லீம் ஆகுங்க, அப்புறம் குளிச்சுட்டு உது செஞ்சுட்டு வாங்க, அப்புறமா படியுங்க, அப்படியா சொல்லுவீங்க? முஸ்லீம் அல்லாத சமுதாயம் நம்முடைய வேதத்தை படிக்க கேட்டால் எப்படி கொடுப்பீங்க? எதை கொடுப்பீங்க? அப்போ அந்த சமுதாயத்துக்கு குர்ஆன் இறங்கலையா? இதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் படிப்பதற்கு அவர்களாகவே முன்வருகின்ற ஒரு சமுதாயமாக இருந்தால் அவங்களோட கையில் குர்ஆனை கொடுக்கறது தானே அறிவுடைமை. அவங்கள்ட்ட நாங்கள் தேடி போய் இஸ்லாத்தில் கருத்துக்களை எத்தி வைக்கும் போது நாம் வசனத்தை ஓதினத்துக்கு அவங்க படித்து விளங்குவாங்களா? அவர்களுக்கு அந்த வசனங்களை படிப்பதற்குரிய கைகளில் கொடுத்து அதை படிப்பதற்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்த வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்து பார்க்கின்ற ஒரு வசதியை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்போ அவங்க அதை வீடுகளில் கொண்டே வச்சு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரட்டி படிக்கிற ஒரு நூலாக, புத்தகமாக அது இருக்க வேண்டும். அதிலே விளக்கங்கள் நிறைந்திருக்க வேண்டும். அப்போ தானே அவங்க சிந்தித்து அந்த வசனங்களை படித்து ஆய்வு செஞ்சு இஸ்லாத்துக்கு வருவாங்க. வரலாற்றில் இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ மனிதர்களுடைய வரலாறுகள் என்ன சொல்லுது? குர்ஆனை படித்தோம், இஸ்லாத்துக்கு வந்தவங்கிறாங்க. இப்போ நாங்கள் எழுதி வச்சிருக்கிற எங்களோட மார்க்க சட்டங்களால் இது ஹராம்னு ஃபத்வா கொடுத்தா, நம்முடைய இலங்கை நாட்டிலையும் இந்தியாவிலையும் தான் இது ஹராம் என்றால், நம்மட நாடுகள் அல்லாத பல நாடுகளில் இருக்கின்ற படித்தவர்கள், ஆய்வாளர்கள், அறிவியலாளர்கள், வரலாற்றாசிரியர்கள், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், இப்படி நிறைய மக்கள் குர்ஆனை வாசித்து தான் இஸ்லாத்தில் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினா என்ன நிலைமை? இதை இந்த இந்துக்களுடைய சட்டத்தை போல நாம் ஆக்கி வச்சிருக்கிறோமா இல்லையா? பிராமணர்கள் மட்டும்தான் சமஸ்கிருதம் படிக்கணும், அவங்களோட வேத நூலை அவங்க மட்டும்தான் படிக்கணும், வேறு யாரும் படிச்சிடக்கூடாது என்று ஆக்கின மாதிரி நாங்கள் பேச்சில் பொதுவாக இது எல்லாருக்கும் இறக்கப்பட்டதுங்கிறோம். சட்டம் சொல்ல வார நேரம் தூய்மை இல்லாமல் தொட முடியாதுங்கிறோம். எனவே இந்த முரண்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன? தொடக்கூடாது, ஓதக்கூடாதுங்கிறதுக்கு, ஒது இல்லாமல் தொட முடியாதுங்கிறதுக்கு இவங்க சொல்லக்கூடிய ஆதாரங்கள் என்னன்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாரம் இல்லாமல் பேசுறலையே உலமாக்கல் என்று மக்கள் நினைக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை பற்றி சொல்லுகிறான். இந்த வேதத்தை நபியே நீங்கள் ஒரு பேப்பராக கொண்டு வந்திருந்து கொடுத்தா கூட அவங்க இதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதை குர்ஆன் அல்லாஹு தஆலா இதை தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் என்ற ஒரு வசனம் தான் அடிப்படையான வசனம். அல்லாஹ் குர்ஆனில் 56வது அத்தியாயத்தில் 79வது வசனத்தில் சொல்கிறான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், இதை தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள்.
பார்த்தீங்களா, ஆதாரம். தூய்மையானவங்க தான் இதை தொடணும், உது இல்லாமல் தொடக்கூடாது. அப்போ எப்படி மாதவிடாய்க்காரியோ குளிப்பு கடமையானவங்களோ தொடலாம், ஓதையிலும் குர்ஆனே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டுது. அப்படிங்கிறது தான் பிரதானமான ஆதாரம் இவர்களுடைய. இந்த வசனத்தை மேலோட்டமாக நாங்கள் பார்த்தால் குர்ஆனை உளு இல்லாமல் தூய்மை இல்லாமல் தொடக்கூடாது அப்படின்ற முடிவு தான் எடுக்கணும். ஆனால் இந்த வசனத்தில் முன்னால் பேசப்பட்ட செய்திகளையும், அந்த வசனம் எந்த நேரத்தில் அது இறங்கியது என்பதையும், எப்போது அது இறங்கியது அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்த்தால், இது எப்படி இறக்கப்பட்டுச்சு என்ற அந்த செய்திகளை நாங்கள் பார்த்தா இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆலிம்கள் சொல்கிற மாதிரி இந்த வசனத்தில் தூய்மையானவங்களை தவிர வேற யாரும் தொடமாட்டாங்க என்றது உண்மைதான். ஆனால் அந்த தூய்மையானவர்கள்ங்கிறது யார் அப்படிங்கிறத விளங்கணும். பொதுவாக அது சொல்லப்பட்டுச்சா அல்லது அதற்கு முந்தைய வசனங்கள் அது யாருன்றது குறித்து பேசிச்சுதா என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் புத்தகமாக பேப்பராக இறங்கலை, அது ஓசை வடிவமாகத்தான் இறங்கியது. பல்ஹுவ ஆயாத்துன் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம், கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களில் அது இறக்கப்பட்டது. ஓசை வடிவமாக சத்தமாகத்தான் அது வந்துச்சுது என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அது மனதில் பதிவு செய்யப்படக்கூடிய விதத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு ஓசை வடிவமாக இறக்கப்பட்ட செய்தி. இது நாங்கள் எங்களுடைய கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னொரு இடத்துல சொல்றான். இது 6வது அத்தியாயத்தில் 7வது வசனம். வலவ் நஸ்ஸல்னா அலைக கிதாபன் ஃபீ கிர்தாசின், நபியே ஒரு பேப்பரில் எழுதப்பட்ட வேதத்தை நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தாலும் வழங்கி இருந்தாலும், ஃபலமசூஹு பி ஐதீஹிம், அதை அவர்கள் தங்களுடைய கைகளால் தொட்டு பார்த்தாலும், லகால் அல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது வெளிப்படையான ஒரு சூனியத்தை தவிர வேற இல்லை அப்படின்னு சொல்லி இந்த காஃபிர்கள், அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வாரான்டா, எழுத்து வடிவத்தில் தான் நாங்கள் தந்திருந்தாலும் அதை ஏற்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் எழுத்தா தரலன்றான் அல்லாஹ். புத்தகமாக தந்தாலும் கூட அதை தொட்டு தடவி பார்த்துட்டு இது உண்மை கிடையாது அப்படி என்று, இது ஒரு சூனியந்தான், இது பொய் அப்படின்றவாங்கன்றான் அல்லாஹ். அப்போ அவர் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், தொட்டு பார்க்கக்கூடிய விதத்தில் புத்தகமாக இந்த வேதத்தை நாங்கள் தரல, ஓசை வடிவத்திலே அது தரப்பட்டிருக்குது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சரி, இந்த அடிப்படையில் இப்போ இந்த லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் என்ற இந்த வசனத்தில் யமஸ்ஸு, மஸ்ஸத், அந்த தொடுதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த தொடுதல் அப்படின்றது இப்போ நம்மட கையில் உள்ள குர்ஆனை சொல்லல என்றது தெளிவாக விளங்குது. ஏன்னா அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான், நபியே உங்களுக்கு நாங்கள் எழுத்தாக ஒரு பேப்பரில் தந்திருந்தா கூட தொட்டு பார்த்துட்டு இது பொய்ன்னு இருப்பாங்க, நம்ப மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த தொடுதல் என்ற வார்த்தை ஓசைக்கு பயன்படுத்தலை. அப்போ ஓசைக்கு பயன்படுத்தாட்டி தொடுதல் என்ற வார்த்தை இந்த குர்ஆனை குறித்து பேசலை. இப்போ நாங்கள் கையில் வச்சு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த வேதத்தை பற்றி அது இது நாங்கள் எழுதி கொண்டது, இது எங்களோட வசதிக்கு நாங்கள் செஞ்சு கொண்டது. ஆனால் இந்த வேதத்தை குறித்து அது பேசிச்சேன்னா இல்லை. அப்போ அது எதை குறித்து அது பேசுது அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த வசனத்துக்கு முன்னால் அது என்ன பேசுது அப்படிங்கிறத நாங்கள் அந்த வசனங்களை பிரட்டி பார்க்கும்போது அது எங்களுக்கு இன்னும் வலுவூட்டுகிறது. இந்த குர்ஆன் அல்ல, அது வேறு ஒரு செய்தியை பற்றி பேசுதுன்னு வலுவூட்டுது. அப்போ அந்த வசனங்களில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், அதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், 56வது அத்தியாயத்தில் 77, 78, 79வது வசனங்களில் அல்லாஹு தஆலா இந்த செய்தியை அது எங்கே, அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலா அல்லது நாம் கையிலே வைத்திருக்கிற குர்ஆனா அப்படிங்கிறத பற்றி, அந்த யமஸ்ஸு தொடுதல் என்றது என்ன அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதில் அல்லாஹ் சொல்லும்போது, இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டிலே இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட ஃபீ கிதாபிம் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கும்.
ஒரு மகத்துவமான கண்ணிய மிகுந்த ஒரு குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அந்த குர்ஆனைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அதுக்கு அடுத்த வசனத்துல லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், இதை தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள். எதை? இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன், ஃபீ கிதாபின் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட பதிவேடு. பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டை தான் தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள், தூய்மையானவங்க தான் அதை தொடுவாங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அது பாதுகாக்கப்பட்ட பதிவேடுன்றது இந்த குர்ஆன் கிடையாது. அதில் தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அந்த பாதுகாக்கப்பட்ட பதிவேடுன்றது அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அது அல்லாஹ்விடம் இருந்து, அகிலத்தின் இறைவனிடம் இருந்து இது இறக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போ இதில் பாதுகாக்கப்பட்ட பதிவேடு அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டால், அது லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துது. இதே கருத்தை இன்னும் வலுவூட்டக்கூடிய விதத்தில் 80வது அத்தியாயத்தில் 11 தொடக்கம் 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் குர்ஆனை புரட்டி படியுங்க. கல்லா, அப்படி அல்ல, இன்னஹா ததுக்கிரா, இது ஒரு அறிவுரை. ஃபமன் ஷா தக்கரா, விரும்பியவர் இந்த அறிவுரையை எடுத்து படிப்பினை பெற்றுக்கொள்வார். ஃபீ சுஹஃபி முக்கர்ரமா, இது மர்ஃபூஅத்தின் முத்தஹரா, தூய்மைப்படுத்தப்பட்டு உயர்வாக்கப்பட்ட மதிப்புமிக்க ஏடுகளிலே இருக்கிறது. அந்த ஏடு பி ஐதி சஃபரா கிராமிம் பரரா, மரியாதைக்குரிய நல்லோர்களான எழுத்தர்களுடைய கைகளிலே அது இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது தூய்மைப்படுத்தப்பட்டு உயர்வாக்கப்பட்ட மதிப்புமிக்க ஏடுகளிலே அது இருக்கிறது. அதே நேரத்தில் மரியாதைக்குரிய நல்லோர்களான எழுத்தர்களுடைய கைகளிலே அது இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். யார் கிராமிம் பரரா என்றால், கிராமிம் பரரா என்பது மலக்குமார்கள். அது மலக்குமார்களுடைய கைகளிலே இருக்கிறது என்றால், அந்த சுஹுஃபின் முக்கர்ரமா மர்ஃபூஅத்தின் முத்தஹரா, உயர்வாக்கப்பட்ட பரிசுத்தப்படுத்தப்பட்ட அந்த ஏடு என்பது லவ்ஹுல் மஹ்ஃபூலத்தான் சொல்லுது என்றது நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எனவே இதுவும் எங்களுக்கு அந்த லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் என்ற செய்தியில் தூய்மையானவர்களை தவிர அதை தொடமாட்டார்கள் என்றது வானவர்களை குறித்து சொல்லப்பட்டது. அதை தொடமாட்டார்கள் என்பது இந்த குர்ஆனை சொல்லவில்லை, அது லவ்ஹுல் மஹ்ஃபூலை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறத இதில் நாங்கள் பார்க்கலாம். இதை நாங்கள் மட்டும் சொல்லல, இது தஃப்சீர் தபரியில் பாகம் 27 பக்கம் 205 இந்த செய்திக்கு இந்த விளக்கத்தை தான் கொடுக்குறாங்க. அதாவது தூய்மையானவர்கள் என்றால் யார் அப்படின்றதுக்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த தூய்மையானவர்கள் அப்படிங்கிறது மலக்குமாரத்தான் குறிக்கும். அது தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட தொடுதலுங்கிறது வானத்தில் இருக்கக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற வேதத்தை தான் குறிப்பிடுகிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை இமாம் தஃப்சீர் தபரி இமாம் அவங்களோட தஃப்சீரில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. பாகம் 27 பக்கம் 205. சில நேரங்களில் சாஃப்ட்வேர்களில் இந்த பக்கங்கள் வித்தியாசப்பட சான்ஸ் இருக்குது. பிறகு எடுத்து வச்சு பார்த்தீங்களா அவங்க சொன்னது இல்லைன்றவாங்க. ஏன்னா நம்மளோட ஆலிம்களுடைய திறமை அப்படிப்பட்டது. இன்னும் பாருங்க, தஃப்சீர் இப்னு கசீரில் பாகம் 4 பக்கம் 299 இந்த தூய்மையானவங்களை தவிர மற்றவங்க அதை தீண்ட மாட்டார்கள் அப்படிங்கிறது அதாவது அது வானவர்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க என்று அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. தூய்மையானவர்கள் என்றது வானவர்கள். அப்போ வானவர்கள் இந்த குர்ஆனை துனியாவுக்கு தொடுறதை பற்றி அது பேசலை. அது எங்கே உள்ள குர்ஆனை பேசுகிறது என்றால், வேதத்தை பேசுதுன்னா லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற வேதத்தை தான் அது பேசுது என்றதை இதில் பதிவு செய்யப்படுது. இது நாங்கள் சொன்னால் இவங்க வஹாபிக்காரங்க இப்படித்தான் சொல்லுவாங்க, அது இந்த குர்ஆன் தான், இதைத்தான் தொடப்படாது இல்லை. இப்போ இதுக்கும் வேறு வியாக்கியானம் எடுத்துக்கிட்டு வருவாங்க.
அதையே தொடப்படாது, மலக்குமாறு தான் தொடுவாங்கன்னு அங்கே இருந்து இது வந்துச்சு தானே, அங்கே இருந்து வந்ததுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கணும் தானேன்னு எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் எடுத்துக்கிட்டு வந்தாலும் அந்த வாதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாத பதறுகளாக போகும். இது முஸ்லீம்களுக்கு இறக்கப்பட்டதல்ல, இது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இறக்கப்பட்டது, எல்லாரும் படிக்கணும்ன்றதுனால. அதனால் அந்த வாதங்கள் நிற்காது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த இந்த குர்ஆனை சைத்தான்கள் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் குற்றம் சாட்டின நேரத்தில் தான், இதெல்லாம் சைத்தான் கொண்டு வரலடா, இது பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிறது, அது நல்லோர்களுடைய மலக்குமார்களுடைய கைகளில் இருக்கிறது, பரிசுத்தப்படுத்தப்பட்ட உயர்வான ஏடுகளிலே பதிவேட்டிலே அது இருக்குது என்றதை அல்லாஹு தஆலா மறுத்து, அது லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்றதையும் அல்லாஹ் சொல்லி, இது சைத்தான் எல்லாம் தொட முடியாது, சைத்தான் கொண்டு வரவும் கிடையாது, அது மலக்குமார்களுடைய கையில் இருக்கக்கூடியது என்றதை அல்லாஹ் உறுதிப்படுத்தி லவ்ஹுல் மஹ்ஃபூல் தான் பாதுகாக்கப்பட்ட ஏடு என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ இந்த குர்ஆனை தூய்மை இல்லாமல் தொடலாம் அப்படிங்கிறதுக்கு குர்ஆனுடைய பல வசனங்கள் நமக்கு ஆதாரமாக சான்றாக இருக்குது. இந்த வேதம் யாருக்காக இறக்கப்பட்டுச்சு, அதில் நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் விளங்கி கொண்டாலே குர்ஆனை தூய்மையின்றி தொடலாம். அது அனைவருக்கும் இறக்கப்பட்டது தான். இந்த புத்தகமாக நாங்கள் கைகளில் வைத்திருக்கிற குர்ஆனை பற்றி அது பேசவில்லை என்பது முதலாவது செய்தி. ரெண்டாவது, இதுக்குரிய ஆதாரங்களை உங்களுக்கு மத்தியில் நான் சொல்கிறேன் பாருங்க. அல்லாஹு தஆலா 10வது அத்தியாயம் சூரா யூனுஸ்ல 57வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும், வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூரி, உள்ளங்களிலே உள்ளதற்கு நோய் நிவாரணமும், வஹுதம் வ ரஹ்மத்தன் லில் முஃமினீன், நம்பிக்கை கொண்ட மோமீன்களுக்கு நேர்வழியும் அருளும் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இந்த குர்ஆனை எப்படி தந்திருக்கிறான்னு கேட்டால், மனிதர்களே என்று அல்லாஹ் பேசுகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, யா ஐயுஹல் முஸ்லிமூன், அப்படி பேசல அல்லாஹ். அல்லாஹ் எப்படி பேசுகிறான்? யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, எல்லா மக்களையும் அல்லாஹ், ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் இது கத் ஜாஅத்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அறிவுரை வந்திருக்கிறது. அறிவுரையை படிச்சணும். அது எதுக்குரிய அறிவுரை? வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்க்கு நிவாரணம். அப்போ இருக்கிற சந்தேகங்களை தீர்க்கக்கூடியதாக, இஸ்லாத்தின் மீது இருக்கிற வெறுப்பை நீக்கக்கூடியதாக, இஸ்லாத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக இந்த அறிவுரை இருக்கிறது. அப்போ படிக்கணும். நீங்கள் சொல்கிற சட்டப்படி அதை கொடுக்கப்படாது, உது இல்லாமல் தொடப்படாது. அப்படின்னா இந்த வசனத்தை குர்ஆன்ல இருந்து எடுத்துட்டு தான் அந்த சட்டத்தை சொல்லணும். ரைட். அப்படி அதே மாதிரி 2வது அத்தியாயம் பக்ராவில் 185வது வசனத்தில் இந்த குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முஸ்லீம்களுக்கு மட்டுமில்லை, முஸ்லீமே நேர்வழி பெறலையே, முஸ்லீம்களுக்குள்ளதானே இன்னுமே குர்ஆனை படிக்காத சமுதாயமாக இருக்கிறாங்க. குர்ஆனை தான் படிக்க விட்டுறலையே நீங்கள் இந்த சட்டங்களை சொல்லி. குர்ஆன் விளங்காது, குர்ஆன் அரபு மொழி படிக்கணும், 60 கலை படிக்கணும், அது விளங்க லேசில்லை, அதுக்கு பெரும் அறிஞர்களாக இருக்கணும், இப்படியே சொல்லி சமுதாயத்தை தூரப்படுத்தினீங்க. ஆனால் மேற்குலகம் குர்ஆனை வாசித்து இஸ்லாத்தை ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக நாளுக்கு நாள் தழுவிக்கொண்டே இருக்கிறாங்க. படிக்கிறவங்களுக்குத்தான் நேர்வழி காட்டும். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சட்டப்படி குர்ஆனை அவங்க என்ன செய்யக்கூடாது? தூய்மை இல்லாமல் தொடக்கூடாது. ஆனால் குர்ஆன் படியுங்க, அதை எடுங்க, சிந்தியுங்க அப்படின்னு எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர் என்று அல்லாஹ் கேட்கிறான். அது ஒட்டுமொத்த உலகத்துக்கு உரிய அறிவுரை தான். இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்களில் பூட்டுகளாக போடப்பட்டிருக்கிறது, சிந்திப்பதற்கு இலகுவான லேசான ஒரு வேதத்தை தந்திருக்கிறோமே என்று அல்லாஹ் பல வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்போ இந்த எல்லா வசனங்களும் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், குர்ஆனை எல்லா மக்களும் படிக்க வேண்டும். அதுக்கு தூய்மை என்ற ஒன்று சாப்டரே இங்கே துனியாவில் அது பேசப்படலை. இது பேசப்பட்டது லவ்ஹுல் மஹ்ஃபூலை குறித்து. அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் 7வது செய்தி, அதே மாதிரி 4553வது செய்தி. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, குர்ஆன் வசனங்களை மாற்று மதத்தைச் சேர்ந்த முஸ்லீம் அல்லாத மன்னர்களுக்கு எழுதி அனுப்பி இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். குர்ஆனை தொடப்படாது தானே, அது எழுத்தாக ஒரு பேப்பரில் போனாலும் அது குர்ஆன் தான். இப்போ இது நாங்கள் பேப்பராக வச்சுட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, குர்ஆனில் 3வது அத்தியாயம் 64வது வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, கடிதம் ஒன்றில் எழுதுகிறாங்க. அதில் குல் யா அஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் சவாஇம் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ வலா யத்தஹித பஅதுனா பஅதா அர்பாபம் மின் தூனில்லாஹ் ஃபஇன் தவல்லவ் ஃபகூலு அஷ்ஹது பிஅன்னா முஸ்லிமூன். இந்த வசனத்தை எழுதி அனுப்புகிறாங்க. இந்த வசனத்தை எழுதி அனுப்பி அது யாருக்கு அனுப்புகிறாங்கன்னு கேட்டால், ரோமாபுரியை சேர்ந்த மன்னர் ஹெர்குலிஸுக்கு அனுப்பி வச்சாங்க என்று இருக்குது. ஹெர்குலிஸ் முஸ்லீமாக இருந்தாரா? அப்போ அவர் அதை தொட்டுத்தானே படிச்சிருப்பார். அதை தொட்டு படிச்சிருந்தால் மற்றவங்களும் அதை தொட்டுத்தானே இருப்பாங்க. அப்போ அவர் உது செஞ்சுக்கிட்டு முஸ்லீமாகி களிமா சொல்லி முஸ்லீமாகி உது செஞ்சுக்கிட்டு தான் இதை தொட்டு படிச்சிருப்பாரா என்பதை சிந்தித்து பார்க்கணும். அப்போ மாற்று மதத்தவர்களும் இந்த குர்ஆனை படித்து திருந்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை எழுதி அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு எழுத தெரியாது, எழுத்தர்களை கொண்டு அந்த வசனத்தை எழுதி தூதர் மூலமாக கொடுத்து அனுப்புகிறாரு. அப்போ அந்த ஹெர்குலிஸ் மன்னர் அதை எடுத்து படிச்சிருப்பாரு. அங்கே இருந்தவங்க யாரும் முஸ்லீம்கள் கிடையாது, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாம் குர்ஆனை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், கொடுத்து படிக்க வைக்கணும். அவங்க படித்து அதை விளங்கினாத்தான் அவர்கள் இஸ்லாத்தை ஆதரிப்பார்கள், இஸ்லாத்துக்கு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த செய்திகளை பார்க்குறோம். இது அடிப்படை என்னன்னு கேட்டால், நாம் இப்போ எடுத்து வைத்த இந்த குர்ஆனிய வசனங்கள் மட்டுமே போதுமானது. அந்த வேதத்தை எல்லா மக்களும் படிக்கலாம். இன்றைக்கு நாம் குர்ஆன் புத்தகமாக வச்சிருக்கிற குர்ஆனை பற்றி அது பேசலை. எனவே இவர்கள் சில செய்திகளை ஹதீஸ்கள் என்ற பேரில் எடுத்து காட்டுறாங்க. அந்த ஹதீஸ்கள் என்ற பேரில் இவங்க எடுத்து காட்டக்கூடிய எல்லா ஹதீஸ்களுமே பலவீனமான ஹதீஸ்கள், ஓட்டையும் உடைசலுமான செய்திகள். அது ஏற்புடைய செய்திகள் கிடையாது. ஆனால் சரி கட்டுறதுக்கு வேறு வேறு குறுக்கு வழிகளை தேடுவாங்க. அது எதுவுமே ஹதீஸ்களில் ஏற்புடைய செய்திகள் கிடையாது. எனவே ஹதீஸ்களில் எங்கேயுமே ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி நீங்கள் உது இல்லாமல் தூய்மையாக இல்லாமல் மாதவிடாய் காலத்தில் குளிப்பு கடமையான நிலையில் தொடக்கூடாது, ஓதக்கூடாதுன்னு சொன்ன செய்திகள் எதுவும் ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. மாதவிடாய்க்காரிகள் இதை ஓதலாம், குளிப்பு கடமையானவர்கள் ஓதலாம், படிக்கலாம். முஸ்லீம் அல்லாதவங்களில் அவங்களுக்கு தூய்மை தெரியுமா, மாதவிடாய் காலத்திலையும் படிப்பாங்க, குளிப்பு கடமையான நிலையிலையும் படிப்பாங்க, அவங்க குளிப்பு கடமை இல்லாமல் இருக்கிற நிலையிலையும் படிப்பாங்க, உது இல்லாமல் தான் படிப்பாங்க. படித்து தான் இஸ்லாத்துக்கு வரணும் என்றால் இதை பற்றி இந்த குர்ஆனிய வசனங்களே இவர்களுடைய வாதங்கள் தவறானதுன்றதுக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்குது. அதே நேரம் அந்த செய்திகள் அப்படி சொன்னாலும் இந்த குர்ஆனிய வசனங்களுக்கு எதிராகத்தான் அந்த செய்திகள் இருக்குதுண்டா. குர்ஆன் ஒன்றை சொல்லும் போது அந்த செய்தி இன்னொன்றை சொன்னால் அது ஏற்புடைய செய்தி கிடையாது, ஹதீஸ்களை அடிப்படையில். எனவே ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸ்களும் இங்கே கிடையாது. ஆனால் மௌலைமார்கள் ஆலிம்கள் என்ற பேரில் இப்படியான ஓட்டை உடைசலான செய்திகளை கொண்டு வச்சு விளக்கம் என்ற பேரில் சொல்லி மக்களுக்கு குர்ஆனை நெருங்குவதை விட்டு தூரப்படுத்துகிறாங்க. ஓதக்கூடாது, படிக்கக்கூடாது. நாங்கள் ஓதத்தான் சொல்கிறோம், படித்தத்தான் தூய்மையாக ஓதுங்க அப்படிம்பாங்க. தூய்மையை பற்றி அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசவே இல்லையே. எனவே தப்பான கருத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனை தாராளமாக ஓதலாம், தாராளமாக படிக்கலாம், உது இல்லாமல் தொடலாம், ஓதலாம். இதற்கு எந்த ரூல்ஸும் இஸ்லாத்தில் சொல்லப்படலை. மாதவிடாய்க்காரிகள் செய்யக்கூடாதது என்று சொன்ன அந்த பட்டியலில் அவர்கள் தொழக்கூடாது, கஅபாவை தவாஃப் செய்யக்கூடாது, உடலுறவில் ஈடுபடக்கூடாது. அந்த காரியங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு தடுக்கிறாங்க. நோன்பு பிடிக்க இயலாது. இந்த 4 காரியங்களை தவிர வேறு எந்த காரியங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுக்கு தடுக்கலை. எனவே மாதவிடாய்க்காரிகளுக்கு தடுக்கப்பட்டதாக, ஜுனுபாலிகளுக்கு தடுக்கப்பட்டதாக குர்ஆனை ஆக்குவது மிகப்பெரிய அநியாயம். ஆலிம்கள் என்ற பேரில் இதை செய்யக்கூடாது. செய்வதாக இருந்தால் நாம் இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன குர்ஆன் வசனங்களுக்கு பதிலை சொல்லிட்டு தான், அவங்க நியாயப்படுத்திட்டு தான் என்ன செய்யணும், உது இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது.
மாதவிடாய்க்காரிகள், குளிப்பு கடமையானவர்கள் குர்ஆனை ஓதக்கூடாது, தொடக்கூடாது என்ற இந்த சட்டத்தை சொல்ல வேண்டும். அப்படி இல்லாத வரைக்கும் இவர்களுடைய வாதங்கள் தவறானவை, அந்த வாதங்கள் ஏற்புடையது அல்ல. அவர்கள் எடுத்து காட்டக்கூடிய செய்திகளும் அல் குர்ஆனுடைய கருத்துகளுக்கு எதிரானது. அதே நேரம் அத்தனை செய்திகளுமே அவர்கள் எடுத்து காட்டக்கூடிய செய்திகள் எல்லாம் ஓட்டை உடைசலான பலவீனமான செய்திகள் என்பதை உங்கள் கவனத்திலே நீங்கள் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா நமக்கு நேர்வழியை நேர்வழியாகவும், சத்தியத்தை சத்தியமாகவும், அசத்தியத்தை அசத்தியமாகவும் காட்டி உண்மையை புரிந்து நல்வழியில் நடக்கின்ற நன்மக்களாக வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.